ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக எந்த மேரினேஷனோ சிக்கன் ஃப்ரை ரெசிபிக்கோ போக வேண்டாம். நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற காமன் சிக்கன் 65 ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் 65ஓட டீட்டெயில்ட் ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க மாதிரி எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி சிக்கனையும் ஆட் பண்ணி 2 hours மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் சிக்கனை பொரிச்சு எடுத்திங்கன்னா சிக்கன் 65 ரெடி ஆகிடும். ஜென்ரலாக மஞ்சூரியனுக்கு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தனியாக எல்லோரும் போட்டிருப்பாங்க. பட் அதை விட நீங்கள் 65 ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு அது இன்னுமே நல்லா டேஸ்டியாக, அந்த ஸ்பைஸ் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ ஜென்ரல் சிக்கன் 65 ரெசிபியை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த சிக்கனில் மஞ்சூரியன் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிக்கன் 2 hours மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கடாய் வச்சு சிக்கன் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 65 பொரிக்கும் போது ஃப்ளேம் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 65 பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சூரியனுக்கான கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ தனியாக இன்னொரு கடாய் எடுத்து கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஆட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் ஜிஞ்சர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணோடனே உங்களுக்கு அந்த ஜிஞ்சரோட ஸ்மெல்லும் கார்லிக்கோட ஸ்மெல்லும் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அந்த டைமில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஆனியன்ஸ் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணக்கூடாது, மீடியமாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் ஓரளவுக்கு சாட்டே ஆனதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ஒரு 2 minutes போல் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். சோயா சாஸ் 1 tablespoon, கெச்சப் 1 tablespoon, அதுக்கப்புறம் சில்லி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்கன் ஆகும். திக்கன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு கிரேவி நிறைய இருக்குது, நிறைய சிக்கன் பண்ணுறீங்கன்னா நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கணும். கொஞ்சம் லிக்விடாக செமி கிரேவியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கம்பைன் ஆகி வரும். ஸோ இந்த பாயிண்டில் சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக சிக்கன் கம்ப்ளீட்டாக இந்த கிரேவியோட கம்பைன் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக அதை சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக இன்கேஸ் ஸ்பைஸ் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க.
யூஸ்வலி மஞ்சூரியனுக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுவாங்க. பட் என்கிட்ட இன்றைக்கி இல்லாதனால நான் கொரியாண்டர் லீவ்ஸே போட்டிருக்கேன். நீங்களும் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பெருசாக உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எதுவும் மாற போகிறது கிடையாது. இவ்வளோ தாங்க, வெரி சிம்பிள் ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதுல எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.